பல் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்த பிறகு பொது மருத்துவ படிப்பிற்கு மாற்றம் கோரும் மாணவர்கள் 10 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் 2வது ஆண்டில் வேறு படிப்புகளுக்கு செல்ல நேர்ந்தால் அவர்கள் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்திற்கு அபராத தொகையாக 10 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்பதும், அதேபோல் பல் மருத்துவ படிப்பில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் 2வது ஆண்டில் வேறு படிப்புகளுக்கு செல்ல நேர்ந்தால் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் அபராதமாக செலுத்த வேண்டும் என்பதும் ஏற்கனவே தமிழக அரசின் விதிமுறையில் இருக்கிறது. இந்த நிலையில் பல் மருத்துவ படிப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேறு படிப்புகளுக்கு செல்ல நேர்ந்தால் அவர்களுக்கான அபராத தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக தமிழக அரசு உயர்த்தி உத்தரவிட்டுள்ளதாக மருத்துவக் கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதாவது நேற்று நடந்த மருத்துவ படிப்பில் சேர்க்கைக்கான கலந்தாய்வில் அரசு பல் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த லட்சுமி என்ற மாணவி, அதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள சிக்கலூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் மோகன்ராஜ் உள்ளிட்ட சில மாணவர்கள் தாங்கள் BDS படிப்பிலிருந்து விலகுவதாகவும் MBBS படிப்பில் சேர தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அதன்படி அவர்களுக்கு MBBS இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் இந்த மாணவர்கள் 10 லட்சம் ரூபாயை அபராதமாக நாளைக்குள் செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக சில பெற்றோர்கள் கூறும்போது இந்த தொகை மிகவும் அதிகம் எனவும், குறிப்பாக பல் மருத்துவ படிப்பில் இருந்து வேறு படிப்பிற்கு செல்லும் போது அதற்கான அபராத தொகையை 5 லட்சம் ரூபாயிலிருந்து அப்படியே 2 மடங்காக 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருப்பது மிகவும் அதிகம் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தொகை அதாவது மிக அதிகமாக இருப்பதால் ஒரு கணிசமான அளவிற்கு குறைப்பதற்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் சங்கரன்.